Hi, hello, and welcome to Buvi's tutorials. Today we are going to discuss on idioms and phrases. Before discussing, just look at this. எள்ளி நகையாடி, கரைத்து குடித்தாள், வாகை சூடினான், கை நழுவி போனது. ஸோ இது மாதிரியான இந்த வாசகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தர மீனிங், அதாவது அதில் உள்ள வேர்ட்ஸில் உள்ள மீனிங் வேறு மாதிரி இருக்கும். பட் பொதுவாக இந்த வாசகங்கள் தர மீனிங் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கை நழுவி போனது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு பொருள் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். ஆனால் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய அந்த சான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு, கை நழுவி போனது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வழியாக ஒரு லாங்குவேஜில் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை மெருகூட்டுறதுக்கும் இன்னும் அந்த மொழியை அழகுபடுத்துறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நாட் ஒன்லி தமிழ், எல்லா லாங்குவேஜுக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. ஸோ தமிழில் இதை நம்ம மரபுத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் இங்கிலீஷில் idioms அப்படின்னு சொல்கிறோம். ஸோ idioms gives a peculiar expression for a language. அந்த லாங்குவேஜை முழுமையாக தெரிஞ்சிட்ட ஒருத்தர் அந்த லாங்குவேஜை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக தான் பேசக்கூடிய இல்லை தான் எழுதக்கூடிய அந்த ரைட்டிங்ஸ்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறது உண்டு. நிறைய உண்டு, கேள்விப்பட்டிருக்கோம். மதில் மேல் பூனை, உள்ளங்கை நெல்லிக்கனி போல். ஸோ இது மாதிரி பெரியவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதை தான் மரபு தொடர்ன்னு சொல்கிறோம், idioms இன் இங்கிலீஷ். ஓகே, இவ்வளோக்கு எவ்வளோ நிறைய idioms நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ தென் ஒன்லி we become well versed in that particular language in English. Okay, an apple of one's eye அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ தனித்தனியாக மீனிங் பார்த்தோன்னா அது வேறொரு மாதிரி வரும். பட் இட் இஸ் அன் idiom. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா ஃபேவரெட் அப்படின்னு மீன் பண்ணலாம். I am an apple of my father's eye. Okay, so here I have given a lot of important and essential idioms list. You can go through for your exams also. Thank you.